வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இந்த அவதூறு, அல்லு சில்லு, ஆபாசம், இந்த பெயிண்ட் டப்பாவை எடுத்து கலர் சாயம் பூசுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லாவே நடக்கும்னு சொல்லிட்டு தளபதி என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, விக்கிரவாண்டி மாநாட்டுல அவரோட ஸ்டைல்ல இது எல்லாத்தையுமே சொன்னாரு. கூட ஒண்ணு சொன்னாரு. அதை யாராச்சும் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை நான் சொல்றேன் பாருங்க. எந்த நேரத்துல எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த டைம்ல தான், இந்த நேரத்துல தான் தளபதி கூட நம்ம நிக்கிறது முக்கியமான ஒரு சம்பவம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க தளபதி ரசிகரா இருங்க, இல்லாம இருங்க, இல்ல தளபதி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உதறிவிட்டு போங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஒரு மனுஷன் கவலையா இருக்கும்போது தான் அந்த மனுஷங்கிட்ட நாம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரணும். ஏன்னா அந்த மனுஷனை வந்து இத்தனை பேர் சுத்தி 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 அட்டாக் பண்றாங்க. ஒரு மனுஷனை வந்து ஒரு பிரச்சனையா இருந்தா பரவாயில்ல, 2 பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜயை தாண்டி இந்த பிரச்சனை, இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. அவ்வளவு பிரச்சனையை தூக்கி சுமந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் மட்டும்தான். அவர் மட்டும்தான் அத்தனை சுமைகளை சுமக்கிறாரு. அவருக்கு இந்த சுமைகளை சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாலியான லைஃப் நினைச்சு பாருங்களேன். இந்த 2025 வருஷம் பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் நானு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு ஒரு ஜாலியா இருந்திருப்பாரு நினைச்சு பாருங்களேன். இந்த 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அவரு எவ்வளவு ஒரு ஜாலியா இருந்திருப்பாருன்னு நினைச்சு பாருங்களேன். இதெல்லாம் தேவையா அவருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தேவை. என்ன சொல்றது, மக்களுக்காக இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாங்களே, இந்த மக்களுக்கு ஏதோ நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தது ஒரு தப்பா, அல்லது வந்து வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு செஞ்சு மாற்றம் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு நினைச்சது ஒரு தப்பா? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற சம்பளத்துக்கு, அதாவது வந்து நீங்க வந்து தமிழ்நாடே தேவையில்லை, அதாவது வேறு மாநிலத்தில இருந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுமை செஞ்சிட்டு இருக்கிற நடிகருங்க கூட தமிழ்நாட்டுக்குன்னு இந்தான்னு சொல்லிட்டு ஒரு 10 காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது 30 வருஷமா ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு கட்சியா வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வரும்போது எத்தனை பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றாங்க, என்னென்ன அட்டாக்கு, எத்தனை ஒரு அவதூறு. இந்த சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாவே விஜய் 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 சும்மா அப்படியே இவங்களுக்கெல்லாம் கண்டென்ட் வந்து தானா வந்து மடியில் உழவுற மாதிரி தளபதி பண்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் கண்டென்ட் தேடியெல்லாம் எங்கேயுமே அலைய வேண்டாம். விஜய் சாரை பத்தி பேசுறதே ஒரு கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா விஜய் பக்கமே திரும்பிட்டாங்க. இப்ப வந்து ஒரு 3ஆம் கட்ட உலகப்போர் வந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஒருத்தரும் பேசல. ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அதெல்லாம் பேசி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நான் வந்து நடந்தா நடக்குது, நடக்காட்டி போகுது. அது ரஷ்யாவுக்கோ அல்லது வேற ஒரு நாட்டுக்கு நடந்துட்டு போகுது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நம்மளுக்கு விஜய் சங்கீதனுடைய விவகாரம் தான் பிரச்சனை. இவங்களுக்கு எப்படியாவது விஜய் சங்கீதனுடைய விவகாரத்தை எப்படியாவது நமக்கு அது நோண்டி 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 உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் வந்து அந்த குறிப்பா அந்த டிஎம்கேனுடைய பார்ட்டியில கலந்துக்கு போனாங்கல்ல, அந்த வீடியோவை எடுத்து போட்டு எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையில அந்த அம்மா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க நல்லவங்க தான், உண்மை அந்நியர் நல்லவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து கேஸ் கொடுத்தது தான் வந்து மிக ஒரு என்ன சொல்றது, ஒரு கரெக்டான நேரத்தில் வந்து காலை வாடுறீங்களே அப்படிங்கிற ஒரு பதில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்றாங்களே தவிர மற்றபடி அது இன்னொருத்தர் சொல்லி தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் நானும் ஏத்துக்கல, நம்ம ஸ்டீமும் ஏத்துக்கல. ஆனா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு கோபம் இருக்கு. நம்ம வந்து எல்லாரும் எதுக்குறாங்க, எல்லாரும் விஜய் வந்து போட்டு அடிக்கிறாங்க, நம்ம பங்குக்கு நம்ம கம்முன்னு இருந்தா கம்முன்னு இருக்குமா, நம்மளும் போட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது எல்லாத்துக்கிட்டும் டிஸ்கஷன் எடுத்துட்டு, குழந்தைங்கிட்ட டிஸ்கஷன் எடுத்துட்டு, மற்ற எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இந்த விஷயத்தையே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் ஒன்று சொல்றேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்களேன். அதாவது வந்து நம்மளை வந்து நம்ம ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா நம்மளை திருத்த பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு மனைவிக்கான ஒரு அடையாளம். நம்மளை திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா கரெக்டான முடிவு. அது வந்து ஒரு நார்மலான ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயம். அவங்க வந்து சொல்லி கேட்கலன்னா அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம போகலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் தாண்டி டிவோர்ஸ்
கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு. ஏன்னா வந்து யாராச்சும் ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து பேசும்படியான பொருளா மாறாது. இது வந்து ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கும்போது இளைஞர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கன்னு ஒரு பிம்பம் இருக்கும்போது, இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையே வந்து காப்பாற்ற முடியாத ஆள் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துவாரு? பெத்த புள்ளைங்களே படிக்க வைக்க முடியல, பெத்த புள்ளைங்களே பாத்துக்க முடியல, பெத்த புள்ளைங்கள பாத்துக்க முடியாத ஆள் வந்து எப்படி தமிழ்நாட்டு புள்ளைங்கள காப்பாத்த போறாரு? பெத்த மகளுக்கு வந்து ஒரு கவனிக்க முடியாத ஆள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணிடுவாரு? கட்டண பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாத ஆள் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை எல்லாம் அவர் வந்து நல்ல ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்க போறாரு, கலாச்சாரத்தை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாய்களையே பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு பிம்பம் இருக்கு. ஏன்னா அது வந்து வெளியே வரல, தளபதி அவங்களுக்கு வந்து வெளியே வந்திருக்கு, அவ்வளவுதான். இங்க வெளியே மாட்டாத வரணும் எல்லாருமே யோகினுங்க தான். அது வந்து நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே, இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இந்த கதை இதோட முடிய போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்தது வந்து 20ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து தீர்ப்புல கோர்ட்டுக்கு வந்து வர சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது அவங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ கான்பரன்ஸ்ல பேசிக்கலாம், அல்லது வந்து நேர்ல போய் சந்திக்கலாம், அவங்களுடைய இஷ்டம் தான். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இருந்தாலும் வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்களா, பாருங்க எப்படி ஒரு சூழ்நிலை அமைது பாத்தீங்களா? அந்த குறிப்பா அந்த ஏப்ரல் 20ஆம் தேதி பக்கமா அதுக்கு மேலதான் எலெக்ஷனே வைக்க போறாங்க. இப்ப அந்த எலெக்ஷன் டைம் பார்த்து கரெக்டா ஒரு டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னா உண்மையிலே இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சு நடக்குதா, இல்ல தெரியாம நடக்குதா, இல்ல வேணுமுனே நடக்குதா? இதையெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு சண்டை, ஒரு கஷ்டம் வரும். எல்லா மனுஷனுக்கும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பேர் அடிபடும். ரெண்டாவது வந்து ஒரு மனுஷனுக்கு சின்ன இடத்துல வந்து ஒரு காயம் படுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஆனா இங்க வந்து ஒட்டு மொத்தமான காயங்களும் வந்து விஜய் சாருக்கு பட்டுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த 5 மாசத்துல மட்டும் விஜய் சார் வந்து இந்த 5 மாசம் வந்து விஜய் சாருக்கு வந்து வராமலே போயிருக்கலாம் அப்படின்னு கூட தளபதி நினைச்சிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அத்தனை இஷ்யூஸ், எல்லா பக்கம் திருமண பக்கம் எல்லாம் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா எங்கேயும் நவர முடியாத அளவுக்கு இஷ்யூஸை வந்து வச்சு செய்யறாங்க இந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே. எல்லாரும் செஞ்சது கூட தளபதி தாங்கி இருப்பாரு. உண்மையிலே வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்றதுதான் தளபதியால தாங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலா நினைக்கிறேன். ஆனா அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, என்னை பத்தி என்ன வேணாலும் வரும், என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்னை பத்தி அவதூறு, ஆபாசம், அல்லுசில், நிறைய ஊடக எதிர்ப்பு அண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். ஆனா எதையுமே நம்பாம எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, தளபதியோட பிம்பம், தளபதியோட உருவம் தான் நம்ம முக்கியம். அதாவது விஜய் மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, விஜய் மேல தப்பு இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த கூட்டத்தை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தற்குறி கூட்டம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தற்குறியா இருந்தாலும் கூட நாம வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதாவது ஒரு அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைக்கு தான் நம்ம பாலை கொடுக்கணுமா தவிர ஆனந்தமா விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தைக்கு வந்து நம்ம பாலை கொடுத்தோம்னா நம்ம தான் உண்மையான தற்கொலை. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில அவங்க கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து ஒரு கோழைத்தனம். அவங்களும் ஜெயிக்க போறாங்க, அவங்க கிட்ட நாம் போய் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கல்ல. யாரு தோக்குறாங்களோ, யாரு கிட்ட வந்து பலம் கம்மியா இருக்குதோ, இப்ப ஏழைக்கு தான் உதவி சொல்லிக்கிறான், பணக்காரனுக்கு உதவி சொல்லிக்கிறானா? அப்படி இல்லை. அத மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த அரசியல் நம்ம எடுத்துட்டு போகணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எங்க வேணாலும் ஓட்டு போடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா விஜய் சார் மேல வச்சிருக்கிற அவதூறு அப்படிங்கிறது வந்து இவங்களே கிரியேட் பண்ணி அதிகமா அது ஸ்பிரிட் பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க உஷாரா தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை அந்நியர் வந்து இந்த மாதிரி விவாகரத்து பெற்று வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கலாம், அல்லது வந்து இந்த அரசியல் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம், அப்படி கூட வந்திருக்கலாம். ஆனா இது முழுக்க விஜய் சார் மேல எடுத்திருக்கிற ரிவெஞ்சான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. அடுத்தது வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா இது எஸ் சந்திரசேகர் அவர்களோ சோபா அவர்களோ 2 பேரும் வந்து மகன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சஞ்சயோ அல்லது வந்து அவங்க பொண்ணோ இவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சூழ்நிலையில எதுவுமே நடக்கும். நீங்க நினைச்சீங்களா அப்பாவும் மகனும் 2 பேரும் பிரிஞ்சு போய் ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்களா? இல்ல ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் இந்நாள் முதலமைச்சர் கூட போய் ஜாயிண்ட் ஆகுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா?
இல்ல ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சவரு அந்த கட்சியிலேயே போய் கூட்டணி வச்சாரு. இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து வரையிலும் நாங்க வந்து அந்த அவரோடு சேர்ந்தனா நான் தூக்கு போட்டு செத்துருவேன்னு சொன்னவர் போய் அதே கட்சியில சேர்ந்தாரே, அதை நீங்க நம்புலீங்களா? எதையுமே நம்ப முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அ அ அவருக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா? டயர மட்டும் தான் கும்பிட தெரியும்னு சொல்லிட்டு இருந்தவரே போய் அந்த கட்சியில ஜாயின் பண்ணாரு. இத நீங்க எதிர்பார்த்தீங்களா? அந்த கட்சியில அந்த அம்மா இருந்தவரையில என்ன சொன்னாங்க? மோடியா, லேடியா தமிழ்நாட்டுல தாமரை வளர விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கட்சியே போய் மொத்தமாவே அவங்களோட சேர்ந்தாங்களா? இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? எதையுமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. சரி, ஓகே, நம்ம விஜய் சாருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து பொதுவா தான் போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்குது விஜய் சார் மட்டும்தான். அவருக்கு கொஞ்சமாவது நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். எல்லாரும் அவர் வெறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு வந்து மனசு உடைஞ்சிடக்கூடாதுல்ல. அவருக்காக நான் சப்போர்ட் பண்றதுக்காக அவருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.